ஓகே, வெல்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு தரமான சம்பவம் பார்க்க போகிறோம். என்ன தரமான சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, எடி ஓக்கன் ரோல் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் வந்திருக்குங்க. இட்ஸ் ஹலால் ரெஸ்டாரண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நோன்பு டைம்ன்றனால ஒரு நாள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து நோன்பு திறக்கலாம் அப்படின்னு வீட்டில் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட எப்படி வந்து அவங்கள வந்து நம்ம நோன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து இங்கே நோன்பு திறக்கலான்னு வந்திருக்கோம். டேபிள் புக் பண்ணிட்டோம். உள்ள இடம் காலியாக தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் உட்காந்துட்டு டேபிளில் ஆர்டர் பண்ணி என்னென்னலாம் நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறோம், என்னென்னலாம் சாப்பிட போகிறோம், எப்படி இருந்துச்சு எங்களோட இந்த இஃப்தார் பார்ட்டி அப்படின்றத வாங்க நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சாப்பாட்டு கலையிறது மட்டும் நீ அடிச்சிக்கவே முடியல மாப்பிள்ள, கண்ணு வைக்காத மாப்பிள்ள. ஓகே, இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்தாச்சு. வந்து டேபிளும் உட்காந்தாச்சு. ஸோ பண்ண ரெடி ஆகிட்டோம். மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மெனு கார்ட்லேயும் வந்து அவங்க வந்து இந்த ஹலால் மீட் சர்வ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வெரிஃபையும் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இங்கே ஹலால் மீட்டு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வாங்க நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு என்னென்ன ஐட்டம் ஆர்டர் பண்ணுறோன்றத பார்க்கலாம். எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் பயங்கர சீரியஸாக மெனுவை படிச்சுட்ருக்காரு. அவர்கிட்ட கேட்போம் என்னன்னு. சார், என்ன சார் பார்க்குறீங்க? பட்டர் மசாலா சிக்கன். இதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டிங்களே, அது என்ன சார்? இல்லை, குங் பாவ் சிக்கன் ஏதோ ஒன்று கேட்டீங்க. குங் பாவ் சிக்கன் வேணுமா சார்? அவருக்கு வந்து குங் பாவ் சிக்கன் வேணுமா? அது வந்து ஆர்டர் பண்ணி வந்தவொடனே பார்ப்போம். ஓகே, தென் ஷ்ரிம்ப் பக்கோடா. We are not making shrimp pakora at the moment because we are very packed. It takes us about 15 So what do you have? It takes 15 to 20 minutes to make shrimp pakora. We have okay. chicken, we have fish. அது ஓகே 20 minutes கழிச்சு வர 15-20 The minutes. kitchen is not available. Everybody is busy. So you don't have shrimp at all? No. We can do chicken, we can do fish, but not So chicken lollipop. lollipop is we're out of luck. We've been very, very busy and it's You just now said chicken and fish you have. No, we have chicken pakoras. We don't have the lollipop because there's bone in it, right? We don't have that. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? How many pieces will be 12 there? pieces. Okay, one chicken pakoda and one chili fish. Chili fish with gravy? நோ ட்ரை Dry. Right, okay. And kung pao chicken. Are you doing peanut chicken? It's fine. 2 mango lassi. Crispy sesame beef. 1 chicken fried rice and 2 iced tea. This is more than enough. Thank you. She is studying for the exam. ஏய் ஸ்கூல் இல்லையா, அது பதில் வேற ஏதாவது சொல்ல மாட்டேன். எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். பட் சில ஐட்டம் இல்லைன்ட்டாங்க. பட் ஓகே, அதனால் நாங்கள் மனம் தளரல. எப்படியும் வந்து என்ன இருந்தாலும் என்ன கிடைச்சாலும் அதை வந்து சாப்பிட்டுட்டு ஒரு பொடி பிடிச்சிட்டு போகலான்ற முடிவோடு தான் இருக்கிறோம். ஸோ பார்ப்போம், வந்தவுடனே ஐட்டம் வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம் எப்படி இருக்குன்ட்டு. எங்களோட சஜஷன்ஸை சொல்கிறோம். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து சாப்பிட்றதோ உங்கள் இஷ்டம். ஓகே, களத்தில் குதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் தான் களத்தில் குதிப்போம். ஓகே, ஆர்டர் பண்ண ஐட்டமில் ஒரு ஐட்டம் சூப் வந்துருச்சு. சிக்கன் வாண்டான் சூப். அதை தான் இப்போ வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த சிக்கன் சூப் வந்துருக்குங்க. அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பில் ஒரு மாதிரி நல்லா தின்னாக சிக்கனை கட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. செம்மையாக நோம்பு திறக்கிறதுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. நல்ல ஸ்டார்ட், குட் ஸ்டார்ட். ஓகே, நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்துருச்சுங்க. அதாவது எப்படி ஒரு படத்தில் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவாங்களோ அது மாதிரி சூப்பரான இன்ட்ரொடக்ஷன். ஃபஸ்ட் ஐட்டமே சும்மா செம்மையாக இருக்குது. சர்ப்பு சிக்கன் பக்கோடா. அது அந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் கீழே வச்சுருக்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ அதான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. என்னமோ தெரியல, பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நான் ஆக்சுவலாக வேறு டேஸ்ட் எதிர்பார்த்தேன்.
சிக்கன் பக்கோடாக்கு. பட் இது வந்து அவங்க ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த க்ரீன் சில்லி சட்னியோட சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணி வந்திருக்க ஐட்டம் வந்து செஸ்மி சில்லி பீஃப். பார்க்குறதுக்கே பயங்கர அப்படைசிங்காக இருக்குது. பட் நான் சாப்பிட போகிறதில்ல, வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிட போகிறோம். ஸோ அடுத்து நம்ம ஆர்டர் பண்ணி வந்திருக்க ஐட்டம் வந்து சிக்கன் நூடுல்ஸும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும். இவங்க 2 பேரையும் அண்ணன் தம்பின்னே சொல்லலாம். எல்லார் வீட்லேயும் இவங்க 2 பேரையும் ஒன்றா தான் ஆர்டர் பண்ணி ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. அதே தான் நாங்களும் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்திருக்க ஐட்டம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு படத்தில் இன்டர்வெல்ல ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிளாக்கை இறக்குவாங்களோ, அது மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் இறக்கியிருக்கோம். குங் பாவ் சிக்கன், அப்புறம் தாய் சில்லி ஃபிஷ் அப்படின்ட்டு பயங்கர அப்படைசிங்காக இருக்குது. அதையும் அடுத்து சாப்பிட போகிறோம். ஓகே, அடுத்து இந்த வோக் அண்ட் ரோல் ரெஸ்டாரண்ட் வந்தால் நம்ம அப்படி சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்னா தானே கொஞ்சம் அப்படி செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் சாப்ஸ்டிக்கில் வந்து ட்ரை பண்ண போகிறோம் எல்லாத்தையும். ஒரு சைனீஸ் ஸ்டைலில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க. அடுத்து நம்ம சிக்கன் அக்கா நூடுல்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். அக்கா நூடுல்ஸ், சிக்கன் அக்கா நூடுல்ஸ் சாப்ஸ்டிக்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நூடுல்ஸ் சாப்பிட்றதே ஒரு தனி கலை தாங்க. ஆனால் நல்லா செம்ம ஸ்பைஸியாக பண்ணியிருக்காங்க. மசாலா வந்து சைனீஸ் மசாலா மாதிரி நல்லா போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிக்கன் அப்புறம் இந்த நூடுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சூப்பராக சாப்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் சாப்பிட்றதும் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என் பசங்கள்லாம் பயங்கரமாக சாப்பிட்றாங்க. நான் கொஞ்சம் சாப்ஸ்டிக்லலாம் சாப்பிட்டதில்ல, அதனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் என் பசங்கள்லாம் பூந்து விளாட்றாங்க. ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும், நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஸோ அண்ணன் தம்பின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ். அதில் வந்து ஒருத்தரை வந்து இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். ஸோ இன்னொருத்தர் வந்து இப்போ தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ ஃப்ரைட் ரைஸும் செம்ம சூப்பராக இருக்குது. என்னங்க நாங்கள் போய் சாப்பிட்ற எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எல்லாம் எங்களோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டமுமே செம்ம சூப்பராக இருக்குது. சில ஐட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஆர்டர் பண்ணி வந்த ஐட்டம் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த சாப்பாடை. சாப்ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணதும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. நோம்பும் நல்லபடியாக திறந்தாச்சு. ஓகே, கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். குல்ஃபியை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வெளியில் போயிட்டு மெக்டானல்ட்ஸில் ஒரு சாஃப்டி கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே எங்கள் பார்க்கிங்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம மெக்டியில் வந்திருக்கோம். மெக்டியில் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு மெக்டிக்கு வந்தோன்னா இங்கே வந்து ஒரு $1.25 வந்து ஒரு சாஃப்டி கோன் ஐஸ்கிரீம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கோன் ஐஸ்கிரீம் என்னென்னா, இது வரைக்கும் எவ்வளோ கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து அந்த கோன் ஐஸ் வந்து நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. செம்ம திக்கான ஒரு பாலில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஃபேமிலியில் வந்து எல்லோரும் ஃபஜ் சண்டே, சாக்லேட் சண்டே அப்படின்னு சாப்பிட போயிட்டாங்க. பட் எனக்கு வந்து கோன் ஐஸ் தான் பிடிக்கும். அதனால் நான் கோன் ஐஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்த உடனே சாப்பிட்டுட்டு ஒரு அரட்டை கச்சேரியை போட்டுட்டு அப்புறம் வீட்டை பார்த்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். முடியாது, நான் குடு சாப்பிட்டு விட்டுத்தான் வருவேன். சுத்தமான பாலில் சுத்தமான கோனில் சிறப்பான கோன் ஐஸ்ங்க. இதை சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு மைண்ட் வந்து அப்படியே பயங்கர ரிலாக்ஸாக இருக்குது. நான் எப்போல்லாம் வந்து எனக்கு டென்ஷன் ஆச்சுனாலும் நைட்டு 9 மணிக்கு மேலே வந்து நைட்டியில் ஒரு கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் எல்லாம் அப்படியே ரிலீவாகி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்களும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனாக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனல் ஒன் வே டிக்கெட், அந்த ஒன் வே டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இது போன்ற ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிஃப். பாய்.